எப்பயுமே 7:30 7:40 அந்த மாதிரி தான் ஒர்க்குக்கு கிளம்புவார். ஆனால் இப்போ ஒரு 2 டேஸு 6:00 வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக அந்த மாதிரி போயிட்டுருக்கனால நான் ஒரு 4:00 எழுந்திரிச்சா தான் 4:30க்கெலாம் கிச்சனுக்கு வர மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுனால. அதனால் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போலாம் முன்னாடியே பிளான் பண்ணி கிச்சனையும் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகிறேன். இல்லைன்னா அசால்ட்டாக இருப்பேன், வச்சு காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது. அவர் சீக்கிரமாக வேலைக்கு போனாலும் எனக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது. சாட்டர்டே அப்படிங்கிறனால கொள்ளு தான் செஞ்சுருந்தேன். வாரத்தில் ஒரு நாளாச்சு கொள்ளு சட்னி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் அன்றைக்கி கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசம் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ரெசிபி. ஆனால் நான் டக்குன்னு செஞ்சிடுவேன். ஒரு 1 ஹவர்லேயே வந்து எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதும் சமைக்கிற வரைக்கும். கொள்ளை வேக வைக்கும் போதே தக்காளியெல்லாம் போட்டு வேக வைக்கிறதுனால அதை கொஞ்சம் ரசத்துக்கும் கொஞ்சமாக வந்து சட்னியும் அப்படியே செஞ்சுருவேன். ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு இருக்கும். ஆனால் ஒரு 4:30க்கு எழுந்துச்சனால 6:00 ஃபுல்லாக கிச்சனையே டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அந்த மாதிரி மேல் வேலைகள்லாம் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? சீக்கிரமாக எந்திரிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சீக்கிரமாக வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேலைலாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு எப்படியும் 9:00 ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.